கிறிஸ்தவ செய்திகள். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இப்போது பார்த்த இந்த சிறு குழந்தையின் பாடலை கேட்டு நம்முடைய மனமும் உருகிப் போனதல்லவா? ஒரு மழலையின் உள்ளத்திலிருந்து வரும் விசுவாசம் எவ்வளவு பரிசுத்தமானது! அந்த குழந்தையின் பாடலை பாடிய விதத்திலிருந்த பக்தி நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை அணுக வேண்டிய விதத்தை நமக்கு உணர்த்துகிறது. அந்த சிறு குழந்தை பாடிய பாடலில் ஒரு முக்கியமான செய்தியை உணர்த்துகிறது. இயேசுவே ஒவ்வொரு சங்கிலியையும் உடைப்பவர் என்று எவ்வளவு உண்மை! நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல சங்கிலிகள் இருக்கலாம். அது பயம், தீராத கவலை அல்லது நம்மை பின்னுக்கு இழுக்கும் பாவம் என்னும் சங்கிலியாக இருக்கலாம். நாம் தனியாக இருக்கிறோம், நம் பாரங்களை யாராலும் நீக்க முடியாது என்று நினைக்கத் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து நம்மை நிபந்தனையின்றி நேசிக்கிறார். நம்முடைய எல்லா பாரங்களையும் கவலைகளையும் பாவச் சங்கிலிகளையும் முறிப்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் தம்மையே தியாகம் செய்தார். நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அவர் உங்களை வெறுப்பதில்லை. நீங்கள் அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் உங்களை தம் மண்டையில் சேர்த்துக் கொள்வார். உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை இன்று இயேசுவிடம் அறிக்கையிடுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக காத்திருக்கிறார். இயேசுவின் பெயரால் உங்கள் சங்கிலிகள் இன்று உடைக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்கள் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் வல்லமையுள்ளது. அந்தச் சிறு குழந்தை காட்டியதைப் போல விசுவாசத்தோடு இயேசுவை நம்புவோம், நித்திய ஜீவனை பெறுவோம். இயேசுவின் அன்பை ஆழமாக உணர்த்தும் ஒரு வேதாகம வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு தாமே நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆமென். கிறிஸ்தவ செய்திகள் மற்றும் உடனடி தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறது உங்கள் வாசல் டிவி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். வாசல் டிவியோடு இணைந்திருங்கள்.